தளபதி விஜயோடைய போஸ்டர் தான் இப்போ இந்த வீடியோவில் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் செட் பண்ணிவிட்டு க்ராப் உள்ள போயிட்டு அடுத்து போஸ்ட் அப்படின்றத வந்து சைஸை வந்து கிளிக் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை கிளிக் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோ உள்ள போங்க. ஆட் ஃபோட்டோ உள்ள போய்ட்டு நான் இப்போ வந்து போஸ்டருக்கு தேவையான இமேஜஸை வந்து தனியாக ஒரு ஃபோல்டரில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் போய்ட்டு அடுத்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஸோடைய லிங்க்லாம் வந்து இந்த ஃபோட்டோஸை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள். தேவையான டவுன்லோட் பண்ணி நீங்களும் எடிட்டிங் கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போகிறேன். ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு திருப்பி அதே ஃபோல்டரில் போய்ட்டு இப்போ வந்து நம்ம விஜய் சாருடைய ஃபோட்டோவை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இந்த 2 ஃபோட்டோ கிளிக் பண்ணி இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறேன். க்ராப் உள்ள போங்க. இதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அது பார்க்கலன்னா ஐடாட்டில் கொடுக்க பாருங்கள். கட் அவுட் ஆப்ஷனில் போய்ட்டு பர்சனை கிளிக் பண்ணால் அந்த பர்சன் அதாவது விஜய் சார் மட்டும்தான் கட் பண்ண முடியும். இப்போ அந்த வாகனத்தோடு நம்மளுக்கு தேவை, அந்த வண்டியோட, அப்போ தான் ஸ்டைல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைஸை லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நான் ஷேட் பண்ணுற மாதிரியே ஷேட் பண்ணுங்கள். ஒரு இடம் விடாத. பைக்கோடைய ஃபுல் பார்ட்ஸ் ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல் ஷேப் கிடைக்கும். ஃபுல்லாக ஷேட் பண்ணினே இருங்க. ஷேட் பண்ணுங்கள். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஷேட் பண்ணுங்கள். இல்லைனா எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் வெளியில் எல்லாமே பேக்ரவுண்டும் கூட கவர் ஆகும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணுங்கள் பார்த்து. இல்லைனா சைஸை கம்மி பண்ணிங்க. சைஸு கம்மி பண்ணி ஹார்ட்னஸை கொஞ்சம் கம்மியாக வைங்க. இப்போ எல்லாம் ஓகே, செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வண்டியோடைய முக்கியமான பார்ட்ஸை விட்டோம் பாருங்கள். இப்போ அந்த ஐடாட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணால் தெரியும் கொஞ்சம் பேக்ரவுண்டும் நமக்கு கூடவே கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹார்ட்னஸை கொஞ்சம் லைட்டாக அதிகப்படுத்துங்க. சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். டயர் லைட்டாக கட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக சரியாயிடுச்சு. இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமேஜ் சைஸை பெருசாக்கிட்டு கீழே கரெக்டாக பேக்ரவுண்டு கீழே செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த விஜய் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி திருப்பியும் ப்ரஷ் அதாவது இரேசரில் போய்ட்டு ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுட்டு சைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு நான் இரேஸ் பண்ணுற மாதிரி இரேஸ் பண்ணி செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இங்கே செட் பண்ணி மூட் ஒன் கொடுங்க. லேயர் மாரி கொடுத்த உடனே ஃபோட்டோ வந்து இமேஜுக்கு பின்னாடி போயிடும். அதாவது அந்த பைக் இமேஜுக்கு பின்னாடி போயிடும். அடுத்து சரி நான் இந்த பக்கம் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் இந்த பக்கம் வச்சா கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஆட் ஃபோட்டோவில் போங்க. திருப்பி அந்த ஃபோல்டரில் போய்ட்டு அடுத்த இமேஜை நான் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்த இமேஜ் இது இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஆட் 1 அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு திருப்பியும் இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு இரேஸ் ஆப்ஷன் உள்ள போங்க. இரேஸ் ஆப்ஷன் உள்ள போய்ட்டு ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுட்டு சைஸு கொஞ்சம் அதிகமாக வைங்க. வச்சுட்டு நான் இரேஸ் பண்ணுற மாதிரி இரேஸ் பண்ணுங்கள். இரேஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து திருப்பி இந்த பக்கம் இந்த சைடு பார்த்த மாதிரி ஃபோட்டோ வச்சு திருப்பி மூட் ஒன் கொடுங்க. மூட் ஒன் 3 தடவை கொடுங்க. கொடுத்தா தான் ஃபோட்டோ வந்து இந்த 2 இமேஜுக்கும் பேக்கில் போவோம். இப்போ நான் கொடுக்குற மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஓரளவுக்கு லுக் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து திருப்பி ஆட் ஃபோட்டோ உள்ள போங்க. ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உயர்ந்திடு உழைத்திடு உன்னால் முடியும் சாருடைய டைலாக்கை செட் பண்ணி மேலே வச்சிடுறேன். டபுள் தடவை கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஆட் ஃபோட்டோவில் போங்க. திருப்பியும் ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு திருப்பியும் அதே இதுவில் போய்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே செட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆட் ஃபோட்டோவில் திருப்பியும் போங்க.
ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு அடுத்து என்ன போகிறேன்னா அதே மாதிரியே இப்போ உட்காந்துன்னு இருக்க மாதிரி ஒரு ஸ்டைல் அந்த இமேஜ் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ண உடனே கீழே நான் அந்த சீட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை. ஏன்னா நம்ம பர்சனை கிளிக் பண்ண விஜய் சார் மட்டும்தான், அதாவது விஜய் சார் மட்டும்தான் நம்ம கூட கவர் ஆகிறாரு. ஸோ அதனால் கீழே இருக்க அந்த சீட்டு வந்து கவர் ஆகலை. ஸோ அதனால் அதையும் காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணுற மாதிரி ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு லைட்டாக வெளியில் எங்கன்னா இந்தமாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சுன்னா இரேஸை கிளிக் பண்ணி லைட்டாக அழிச்சிருங்க. நான் அழிக்கிற மாதிரி அழிங்க. லைட்டாக வந்து ஃபேண்ட்டில் இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் திருப்பியும் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணி நான் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டேன். திருப்பி இரேஸை கிளிக் பண்ணி சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எந்தெந்த இடம் கரெக்டாக பேக்ரவுண்டும் கூட கவர் ஆகிருக்கும் அந்த இடத்த வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அழிக்க போகிறேன். கரெக்டாக அழிச்சாச்சு, செட் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு போதும். அடுத்து இமேஜ் வந்து நான் செட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல செட் பண்ண கரெக்டாக இருக்குமா இல்லை அந்த அளவுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் இந்த பக்கம் செட் பண்ணி பார்க்குறேன். இந்த பக்கமும் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பியும் ரைட் சைடே எடுத்துகிட்டு வந்து லைட்டாக சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணால் கரெக்டாக இருக்குது. ஓகே, திருப்பி இப்போ ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு அடுத்து விஜய் சாரோட டைலாக், ஏன்னா ஒரு டைலாக்னா டைலாக் நம்மக்கிட்ட டைலாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டைலாக் செட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹெட் ஆஃபீஸ் இந்த ஃபோட்டோ வந்து வச்சு செட் பண்ண போகிறேன். இப்போ ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த இடம் தேவையோ அந்த இடத்த வந்து லைட்டாக இது மாதிரி நான் ப்ரஷ்ஷில் கிளிக் பண்ணுற மாதிரி நீங்களும் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திருப்பியும் டிக் ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் கொடுங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு திருப்பியும் இரேசர் கிளிக் பண்ணி ஹார்ட்னஸ் கம்மி பண்ணி சைஸ் அதிகப்படுத்திட்டு லைட்டாக சைடில் அழிச்சிருங்க. அழிச்சிட்டு திருப்பி டிக் ஆப்ஷன் கொடுத்து லைட்டாக ஜூம் பண்ண மாதிரி வச்சு அந்த மூலையில் எடுத்து வச்சுருங்க. மூலையில் வச்சுட்டு இந்தளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் சார் ஃபோட்டோ எடுத்து திருப்பியும் ஹார்ட்னஸை கம்மி பண்ணி சைஸ் அதிகப்படுத்திட்டு சைடில் 2 பக்கம் வந்து அழிச்சிருங்க. 2 பக்கம் ரைட்டாக இரேசர் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இமேஜை வந்து இந்த பக்கமாக பார்க்குற மாதிரி மூவ் அப் கொடுங்க. இந்த பக்கம் கிளிக் பண்ணி மூவ் அப் நான் கொடுத்தேன் பாருங்கள், அதேமாதிரி கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த இமேஜுக்கு முன்னாடி வரும் ஃபோட்டோ. இது இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோ அங்கே செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து வாரிசு இந்த இமேஜை வந்து கரெக்டாக செட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கட் அவுட் ஆப்ஷனில் போய் பர்சனை கிளிக் பண்ணுங்கள். ஓரளவு கவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுங்க. ஸ்க்ரீன் இதை கொடுத்துட்டு நல்லா சைஸை ரிமூவ் பண்ணுங்கள். அந்தளவுக்கு தெரியல, சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இதில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம், டிக் ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். டிக் ஆப்ஷன் கொடுத்தோடனே அடுத்து திருப்பியும் ஆட் ஃபோட்டோ உள்ளே போக போகிறேன். ஆட் ஃபோட்டோனா இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ண போகிறேன், எழுத போகிறேன். அதாவது தளபதி விஜயின் வாரிசு அந்த மூவி இப்போ ரிலீஸ் ஆக போகிற மூவி தளபதி விஜயின் வாரிசு. தளபதி விஜயின் போட்டு அடுத்து வந்து ஆட் ஃபாண்ட் உள்ளே போகிறேன். ஃபாண்ட் உள்ளே போய்ட்டு தமிழ் ஃபாண்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இப்போ ஓகே கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே தளபதி விஜயின் இப்போ இதை வந்து 2D டெக்ஸ்ட்டில் பண்ண போகிறேன். அதாவது இதையே டூப்ளிகேட் போட்டு எப்படி கரெக்டாக ஒரு 2D மாதிரியே செட் பண்ண பாருங்கள். டூப்ளிகேட் போட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி மேலே செட் பண்ண மாதிரி வைங்க. இப்போ ஒரு 2D டெக்ஸ்ட் மாரி ஆகிடுச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், தளபதி விஜயின் வாரிசு ஓகே. இப்போ திருப்பி இதுக்கும் டெக்ஸ்ட்டு வேறு எதனா வேறு மாதிரி ஃபாண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபாண்ட் இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கலரை மாற்ற போகிறேன். கலர் மர்ஜ் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ இந்த கலர் ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த கலரை செட் பண்ணி இதையும் வந்து 2D டிசைனிங் மாதிரி பண்ண போகிறேன். 2D டெக்ஸ்ட்டு ஓகே. தளபதி விஜயின் வாரிசு விரைவில் வெயிட் பண்ணுறோம் இந்த மூவிக்காக. விரைவில் சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த மூலையில் செட் பண்ண போகிறேன். விரைவில் ஓகே. இந்த இடத்துல செட் பண்ணியாச்சு.
அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ லென்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் லென்ஸை ஆட் பண்ண போகிறேன். லென்ஸ் எங்கே இருக்குது? இதோ இருக்குது, லென்ஸ் இமேஜஸ். ஓகே, இப்போ அதை இந்த லென்ஸ் எடுத்துக்கலாம். 2 லென்ஸ் இமேஜ் எடுத்து பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்து வாரிசு அந்த இடத்துல வைங்க. அந்த இடத்துல செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன பண்ணுங்கள், லைட்டாக சைஸை கம்மி பண்ணி அந்த இப்போ இதை கிளிக் பண்ணி பிளெண்டிங்கில் போய்ட்டு அதே ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு விஜயோட அந்த கையாண்ட வைங்க. டூப்ளிகேட் போட்டு திருப்பி வந்து அந்த மேலே கேமராவுக்கு மேலே வைங்க. அதை டூப்ளிகேட் போட்டு இந்த கை உள்ளே வைங்க. அதையும் இன்னொரு டூப்ளிகேட் போட்டு வண்டியோடைய லைட்டில் வைங்க. இப்போ உங்களுடைய ஃபோட்டோ தேவைன்னா நீங்கள் இந்த வண்டிக்கு பக்கத்தில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி வேணான்னா இப்படி கூட ஓகே. அப்படி மேலே டிக் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணி கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.